இந்த வீடியோல நான் உங்களுக்காக ஒரு சில அமேசிங்கான சைக்கிள் கெஜெட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். நீங்க சைக்கிள்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த கெஜெட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கெஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்க நார்மல் சைக்கிளை ஒரு அட்வான்ஸ்டான சைக்கிளா மாத்திக்கலாம். கண்டிப்பா இந்த கெஜெட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கெஜெட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. சோ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியா வாங்கிக்கலாம். சோ ரெடி ஆயிக்கோங்க, ஏன்னா இந்த கெஜெட்ஸ்லாம் உங்க சைக்கிளை தாறுமாறா அப்கிரேட் பண்ண போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க என்ன சைக்கிள் யூஸ் பண்றீங்க? நார்மல் சைக்கிளா இல்ல கியர் சைக்கிளா? அண்ட் உங்க சைக்கிளை எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். மைட்டி பம்ப். நார்மலாக உங்கள் சைக்கிளில் காற்று இறங்கிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் சைக்கிள் பம்ப் எடுத்துகிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு அடிப்பீங்க. அண்ட் அப்படி அடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், எனர்ஜியும் நிறைய தேவைப்படும். பட் இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இது ஒரு ரீசார்ஜபிள் பம்ப். இதை நீங்கள் ஃபஸ்ட் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் சைக்கிளோட ஓப்பனிங்கில் ஜஸ்ட் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இதுவே உங்கள் சைக்கிளுக்கு காற்றை ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துரும். இதில் ஒரு டிஸ்பிளேவும் இருக்குது, அதில் ப்ரெஷருக்கான எல்லா வேல்யூஸும் காட்டும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ காற்று இருக்குது, எவ்வளோ அடிக்கணும் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே. நீங்கள் சைக்கிள்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த கேஜெட் உங்கள் டைமை நிறையவே சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வாங்குற இடையில இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நைட் டைம் நீங்க சைக்கிள் ஓட்டுறப்போ இந்த மாதிரி உங்க சைக்கிள் கூலா தெரியும்னு நினைச்சீங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸ் உங்களுக்காக தான். இந்த லைட்ஸ் ஜஸ்ட் உங்க வீல்ஸ்ல நீங்க மாட்டி விட்டீங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் மொபைல் ஆப்ல இருந்து உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க செலக்ட் பண்ற அந்த தீம் இந்த வீல்ஸ்ல அப்படியே அப்ளை ஆயிடும். நைட் டைம்ல நீங்க சைக்கிள் ஓட்டினீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரீடயர் ஸ்கின்ஸ். நம்ம எப்படி 2-3 ஷூஸ் வச்சிருப்போம், ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷூஸ் போடுவோம். அதே மாதிரி சைக்கிளுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் சைக்கிளோட டயரை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் இது ஒரு நார்மல் டயர் கிடையாது, இதுலேயே ஜிப் கொடுத்துருக்காங்க. உங்கள் டயருக்கு மேலே இந்த ஸ்கின் எடுத்து நீங்கள் வேர் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் டயருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேக்காக ஒரு சில ஸ்கின்ஸ் கொடுத்துருவாங்க. அது எல்லாமே ஒரு வெதருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வெயில் காலம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் இருக்கும். அண்ட் மழை காலம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின்னும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. ஜிப் இருக்கனால ஈஸியாக நீங்கள் ஒரு சில மினிட்ஸ்லேயே மாற்றிக்கலாம். நீங்க ஹெவி டிரைவிங்லாம் பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்கின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக் பாருங்களேன், ஸ்பெஷலா சைக்கிள்ஸ்க்காக ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க சைக்கிள் ஓட்ட போல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை டர்ன் பண்றது. பிகாஸ் நீங்க டர்ன் பண்ணும்போது எந்த சைடு டர்ன் பண்றீங்கிறது தெரியாது, முக்கியமா பின்னாடி வரவங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த பேக்கை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல எல்இடி லைட் இண்டிகேட்டர் டிஸ்பிளே இருக்கு. நீங்க எந்த சைடு திரும்ப போறீங்களோ அந்த சைடுக்கு தகுந்த மாதிரியான யாரோ அந்த பேக்ல இருந்து டிஸ்பிளே பண்ணும். பட் நீங்க எந்த சைடு திரும்ப போறீங்கன்னு இந்த பேக்குக்கு எப்படி தெரியும்? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ரிமோட் உங்க ஹேண்ட் பார்ல இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற டைரக்ஷன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். இந்த பேக்கோட பிரைஸ் 2000 ரூபீஸ்க்குள்ள வரும். இசென்சார் ஷீல்ட். இது ஒரு வித்தியாசமான குட்டி லைட். இது நீங்க எடுத்து உங்க சைக்கிளோட சீட்டுக்கு பின்னாடி ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இதுல ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் நீங்க எந்த சைடு திரும்புறீங்களோ அதை டிடெக்ட் பண்ணி அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி லைட்டை இண்டிகேட் பண்ணும். இப்போ நீங்க ரைட் சைடு போறீங்கன்னா குட்டியா ரைட் சைடுல அந்த லைட் பிளிங்க் ஆகி எரியும். ஆல்சோ இது நீங்க உங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கனால உங்க சைக்கிளை இதுல நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட்ல ஒரு சவுண்ட் அலாரம் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. யாராச்சும் உங்க சைக்கிளை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்பவே சவுண்டா அந்த அலாரம் அடிக்கும். உங்க சைக்கிளை நீங்க கியூட்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த டக்ஸை நான் எடுத்து வந்திருக்கேன். இது நீங்க உங்க ஹேண்ட் பார்ல மாட்டி விட்டுக்கலாம். ஆல்சோ பாருங்களேன், இந்த டக்குக்கு நீங்க ஹெல்மெட் கூட போட்டு விடலாம். இதை ஃபிட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஆல்சோ இந்த டக்கோட ஹெட்ல ஹெலிகாப்டர் மாதிரி விங்ஸும் கொடுத்திருக்காங்க. பட் இது எல்லாத்தோட இந்த டக்ல இருக்க ஹைலைட்டே இதோட எல்இடி லைட்ஸ் தான். இந்த டக்கோட பாடியை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், லைட் ஆன் ஆகி எரியும். எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த டக்கோட ஹெல்மெட்ல இருக்க அந்த ஃபேன் நீங்க சைக்கிள் ஓட்டும் போது சுத்தும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு கியூட்டான கேஜெட் தான். பட் இதை வாங்கி உங்க சைக்கிள் எல்லாம் மாட்டி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா சைக்கிள் நிப்பாட்டிலாம் வச்சிருக்கப்ப யாரும் கழட்டி தூக்கிட்டு போயிடாம பாத்துக்கோங்க. இந்த டக்கோட பிரைஸ் 200 ரூபீஸ் கிட்ட வரும். பைசைக்கிள் மிரர். பைசைக்கிள்ல மோஸ்ட்லி மிரர்ஸ் இருக்காது. சோ உங்க சைக்கிள் இல்லைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு மிரர் வாங்கி உங்க சைக்கிளை நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். சைக்கிளோட ஹேண்ட் பார்ல ஒரு ஓட்டை இருக்கும்ல, அதுல இருந்து நீங்க ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஹேண்ட் பார் கிட்ல நீங்க மாட்டணும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் சைடுல நீங்க அதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாக்குறதுக்கு ஒரு யூனிக்கான லுக் கொடுக்கும். அண்ட் சைக்கிள் ஓட்டும் போது பின்னாடி யார் வராங்கிறத நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். இது அட்ஜஸ்டபிள். சோ ஆட்டி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சிம்பிளா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்க் லாக். பைக்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ்க்குலாம் இருக்க ஒரே ப்ராப்ளம், நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம சைக்கிளை நிப்பாட்டுறோம், என்னதான் லாக் பண்ணிட்டாலும் அது சேஃப்டியா இருக்குமா இருக்காதாங்கிற பயம் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க சைக்கிளை இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கலாம். இது ஒரு டிஸ்க் லாக். பேர்ல இருக்க மாதிரி இதை எடுத்து நீங்க உங்க சைக்கிளோட டிஸ்க்ல வச்சு லாக் பண்ற மாதிரி இருக்கும். லாக் பண்ணதுக்கு அப்புறம் வீல கொஞ்சம் கூட ரொட்டேட் பண்ண முடியாது. அண்ட் இது லாக் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இது ரொம்ப சின்னதா இருக்கணும், உங்க பேக்ல கூட ஈஸியா வச்சுக்கலாம். அண்ட் லாக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் அப்படியே வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், உடனே லாக் ஆகிக்கும், டைமே எடுக்காது. இங்க பாருங்களேன், இது ஒரு இண்டிகேட்டர். ஆக்சுவலி ஒரு குட்டி லைட் தான். இதை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 2 லைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்னு எடுத்து ரைட் சைடு ஹேண்ட் பார்லயும் இன்னொன்னு லெஃப்ட் சைடு ஹேண்ட் பார்லயும் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க சைக்கிள் ஓட்டும் போது நீங்க எந்த சைடு திரும்பணுமோ அந்த சைடு ஹேண்ட் பார்ல இருக்க அந்த லைட்டை பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் போதும். இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி மினி எரியும். இதை நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்க சைக்கிள் அட்வான்ஸான சைக்கிளா மாறிடும். அண்ட் ஹேண்ட் பார்ல இண்டிகேட்டர் இருக்கனால பாக்குறதுக்குமே ஸ்டைலிஷா இருக்கும்.
சைக்கிள்ல நீங்க எப்படி பார்க் பண்ணுவீங்க? உங்க வீட்ல ஜஸ்ட் அப்படி நிப்பாட்டிடுவீங்க தானே. பட் இந்த கேஜெட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க சைக்கிளை நீங்க ஸ்டைலிஷா பார்க் பண்ணலாம். இது ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்க உங்க செவுத்துல ஃபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்க சைக்கிள் எடுத்து இதில் நீங்க புஷ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். அப்படியே ஹரிசாண்டலா உங்க சைக்கிளை நீங்க செவுத்துல பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்டைலிஷா இருக்குல்ல. அடுத்ததுல நிப்பாட்டி வைக்கிறது ரொம்பவே ஈஸி. பிகாஸ் இதுகிட்ட எடுத்துட்டு போய் உங்க சைக்கிள் அப்படியே ஜஸ்ட் லைட்டா புஷ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். இதுவே ஆட்டோமேட்டிக்கா வீல மேல தூக்கிடும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு அமேசிங்கான யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் நான் சொல்லுவேன். சைக்கிளிங் கிளாஸஸ். சைக்கிள் ஓட்டுறவங்க மோஸ்ட்லி கிளாஸஸ் வேர் பண்ண மாட்டாங்க. பட் வேர் பண்ண நல்லது தான். ஏன்னா சைக்கிள் ஓட்டுறப்போ டஸ்ட் எல்லாம் அசால்ட்டா உங்க கண்ணில் வந்து பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நீங்க சைக்கிள் ஓட்டுறப்போ யூவி லைட் உங்க கண்ணில் டைரக்டா போடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த கேஜெட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸ் பாருங்களேன், கர்வ்டா உங்க கண்ணுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுல யூவி ப்ரொடெக்ஷனும் இருக்கு. பிளஸ் கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கனால பார்க்கறதுக்குமே ஸ்டைலிஷா இருக்கு. மல்டி கலர் லைட். இது ஒரு சின்ன லைட். இந்த லைட்டை நீங்க சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க ஈஸியா உங்க சீட்டு பின்னாடி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதா இருக்கனால பிரைட்டெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. பிரைட்னஸ் அதிகமாவே இருக்கும். இது மல்டி கலர் லைட். ஸோ இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை நீங்க உங்க சீட்டு பின்னாடி இல்ல முன்னாடி வேர் பண்ணிட்டீங்கன்னா நைட் டைம்ல நீங்க சைக்கிள் ஓட்டுறப்போ இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 250 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணாலே போதும். பைசைக்கிள் லைட். இது ஒரு சின்ன லைட். இந்த லைட் எடுத்து நீங்க உங்க சைக்கிளுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணிக்கலாம். இதுல 5800 mAh இன்பில்ட் பேட்டரி இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இதை நீங்க டைப் சி வழியாவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்சோ வாட்டர் ப்ரூஃபும் கூட. மழை பெய்யும் போதெல்லாம் கூட நீங்க தாராளமா ஓட்டலாம், எந்த பயமும் இல்லாம. இதுல ஒரு LED டிஸ்பிளேவும் இருக்கு. இந்த லைட் நீங்க ஹை பீம் லோ பீம்னு மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க அதிகமா சைக்கிள் தான் ஓட்டுவீங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேண்டில் லாக். இது ஒரு வித்தியாசமான லாக். இந்த லாக் நீங்க வீலுக்குலாம் போட வேணாம். இதை வச்சு நீங்க ஹேண்டிலே லாக் பண்ணிடலாம். ஹேண்டில் தானே பிரேக் இருக்கும். ஸோ பிரேக்கை பிரஸ் பண்ண மாதிரியே சேர்த்து வச்சு ஒரு லாக்கை போட்டீங்கன்னா சைக்கிளை மூவே பண்ண முடியாது, அப்படியே லாக் ஆகிக்கும். ஓப்பன் பண்ணணும்னா சாவியை நீங்க சைடில் போட்டு தான் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லாக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம்ல பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பைசைக்கிள் கிரிப். ப்ராக்டிகலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஹேண்ட் பாரை பிடிச்சி சைக்கிள் ஓட்டுவீங்களா, அந்த பொசிஷனில் பிடிக்கவே கூடாது. அது கரெக்டான பொசிஷன் கிடையாது. அதே மீறி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் கை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி சைடில் கிரிப்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி உங்கள் சைக்கிளில் கிரிப்ஸ் இல்லைனா இந்த கிரிப்ஸை நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட ஹைலைட்டே இதில் ஹார்ன் கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் இந்த கிரிப்பை பிடிச்சி சைக்கிள் ஓட்டினாலும் உங்கள் கை அவ்வளோ ஈஸியாக வலிக்காது. ஸோ உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறப்ப ரிஸ்ட் பெயின்லாம் இருக்குன்னா அந்த கேஜெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சைக்கிள் ஓட்டுறப்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா சைக்கிள் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். அதனால மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து சைக்கிள் மேலே மோதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ சைக்கிள் ஓட்டுறப்போ உங்களை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். இது ஒரு ஹெல்மெட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். நீங்கள் எங்கேயாச்சும் போய் மோதி கீழே உழுக போறீங்கன்னு தெரிஞ்சாலே இந்த ஹெல்மெட்ல இருக்க பலூன் ஆட்டோமேட்டிக்காக வெளியில வந்து உங்க ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். சில பேருக்கு ஹெல்மெட் வேர் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வேர் பண்ணிருக்கீங்கிறது வெளியில தெரியவே தெரியாது. ஸோ சைக்கிள் ஓட்டுறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோக்கான நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டை சீக்கிரமாக கொண்டு வருவேன். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.